ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வாட்ஸ்அப்பில் புதுசாக ரோல் அவுட் பண்ணியிருக்கிற ஒரு சூப்பர்பான ஃபீச்சரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் நம்ம மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு நம்பர்லேருந்து வரக்கூடிய லிங்க்கு இல்லைன்னா ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை கிளிக் பண்ணோம்னா ஸ்கேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பிச்சுட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணோம்னா ஹேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நியூவாக ரோல் அவுட் ஆகிருக்கிற இந்த ஃபீச்சரில் ஒரு சிங்கிள் கிளிக் பண்ணோம்னாவே போதும், நம்மளுடைய வாட்ஸ்அப் ரொம்ப பாதுகாப்பாக யாருமே ஹேக் பண்ண முடியாத மாதிரியும் ஸ்கேம் பண்ண முடியாத மாதிரியும் வச்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த சிங்கிள் கிளிக் ஃபீச்சர் எங்கே இருக்குது, அதை எப்படி எனேபிள் பண்ணுறது, இது மூலமாக என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃபீச்சர் உங்கள் வாட்ஸ்அப்பில் வரணும்னா வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்புன்னு சர்ச்சில் டைப் பண்ணி வாட்ஸ்அப் அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த சிங்கிள் கிளிக்கில் என்னென்ன பாதுகாப்பு நம்மளுக்கு இருக்குன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம கான்டாக்டில் சேவ் பண்ணாத ஒரு நம்பர் ஆடியோ காலோ வீடியோ காலோ வந்ததுன்னா நம்மளுக்கு ரிங் டோன் வராது, சைலண்ட் மோடில் வரும். இந்த ஒரு ஃபீச்சர் எனேபிள் ஆகும். அடுத்தது, நம்மளுடைய கான்டாக்டில் இல்லாத ஒரு நம்பரில் இருந்து நம்மளுக்கு ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ டாக்குமெண்ட்டோ வந்ததுன்னா உடனே டவுன்லோடு ஆகாது. ஸோ இப்படி டவுன்லோடு ஆகாமல் இருக்கிற பட்சத்தில் வைரஸோ ஸ்கேம் ஃபைலோ ஹேக்கிங் ஃபைலோ எதுவுமே உள்ளே போகாது. ஓகேங்களா? அடுத்தது, ஸோ ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம கான்டாக்டில் இல்லாத ஒரு பர்சனை ஒரு தேர்ட் பர்சனை ஆட் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம சேவ் பண்ணாத ஒரு நம்பர்லேருந்து தொடர்ந்து நம்மளுக்கு மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த மெசேஜை அப்படியே அது பிளாக் பண்ணிடும். வாட்ஸ்அப் வந்து டோட்டலாகவே அந்த கான்டாக்டை பிளாக் பண்ணிடும். இது மூலமாக நம்ம ஸ்பேம் நடக்கிறத தடுக்க முடியுது. நெக்ஸ்ட்டு, யாராவது ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்குள்ளே ஒரு லிங்க் அனுப்புனாங்க அப்படின்னா அதோட ப்ரிவியூ டைட்டில் எல்லாம் ஷோ ஆகும் இல்லையா, அதெல்லாம் இனிமேல் ஷோ ஆகாது. நெக்ஸ்ட், வாட்ஸ்அப் சேட்ல செக்யூரிட்டி கோட் வந்து சேஞ்ச் பண்ணோம்னா உடனே வாட்ஸ்அப் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட், நம்ம எப்படி ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப்லையும் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிருக்கு. இதை எனேபிள் பண்றது மூலமா ஓடிபி மட்டும் கிடையாது, எக்ஸ்ட்ரா ஒரு லாக்கு ஆட் ஆகுது. அந்த லாக்கை நம்ம போட்டால் மட்டும்தான் நம்ம வாட்ஸ்அப்புக்குள்ள என்டர் ஆக முடியும். ஹேக்கர்ஸ் ஸ்கேமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ஆப்பு தான். அடுத்து, நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனான லாஸ்ட் சீனு, ஆன்லைனோட ஸ்டேட்டஸு, ப்ரொஃபைலோட பிக்சரு, நம்மளை பற்றி அபவுட்டு ஸ்டேட்டஸு, இது எல்லாமே கான்டாக்டுக்கு மட்டும்தான் விசிபிள் ஆகும். அன்னோன் பீப்புள் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பார்க்க முடியாது. நெக்ஸ்ட்டு, நம்மளுடைய ஐபி அட்ரஸை சேவ் பண்ணுது. ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம ஒரு கால் பண்ணும் பொழுது அது நெட்வொர்க் மூலமாக போகும். நெட்வொர்க் மூலமாக போகிறதுனால ஐபி அட்ரஸை ஈஸியாக ட்ரேஸ் அவுட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நம்ம இந்த சிங்கிள் கிளிக்கை எனேபிள் பண்ணிட்டோம்னா நம்ம பண்ணக்கூடிய வாட்ஸ்அப் கால் ஆட்டோமேட்டிக்காக வாட்ஸ்அப் சர்வர் வழியாக போகும். ஸோ வாட்ஸ்அப் சர்வர் வழியாக போகும் பொழுது நம்மளுடைய ஐபி அட்ரஸை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சொன்ன இத்தனை ஃபீச்சரையும் ஒரே ஒரு சிங்கிள் கிளிக்கில் நம்ம எனேபிள் பண்ண முடியும். அப்படி ஒரு சூப்பர்பான ஃபீச்சர் தான் இப்போ ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட் உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ்குள்ள செகண்டா இருக்கக்கூடிய பிரைவசியை கிளிக் பண்ணிக்கங்க. பிரைவசிக்குள்ள அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்கும், அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணிக்கங்க. அட்வான்ஸ்டுக்குள்ள பாருங்க, இது நாள் வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருந்ததுன்னா பிளாக் அன்னோன் அக்கௌண்ட் மெசேஜஸ், ப்ரொடெக்ட் ஐபி அட்ரஸ் இன் கால்ஸ், டிசேபிள் லிங்க் ப்ரிவியூஸ், இது 3 மட்டும்தான் இருந்திருக்கும். இப்போ தான் நியூவாக ரோல் அவுட் பண்ணியிருக்கிற இந்த ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், இது ஆஃப்ல இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி இப்படி டிஸ்பிளே ஆகும். இதில் நெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. இந்த நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணால் இப்போ வரைக்கும் சொன்னது தான், கால் அண்ட் மெசேஜஸ்ஸு, மீடியா வந்து அட்டாச் பண்ணுறது, குரூப்பு, சைலன்ஸ் வந்து அன்னோன் காலர்ஸு, பிளாக் அன்னோன் காலர்ஸு, டிசேபிள் லிங்க் ப்ரிவியூ, இப்போ நம்ம சொன்னது எல்லாமே இதில் டிஸ்பிளே இருக்குது. ஸோ இதில் கீழே இருக்கக்கூடிய டர்ன் ஆன்ங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. டர்ன் ஆன் கிளிக் பண்ணோடனே மறுபடியும் சின்ன பாக்ஸில் டர்ன் ஆன் கேட்கு, டர்ன் ஆனை கிளிக் பண்ணிக்க. அவ்வளோதான், இப்போ டர்ன் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் டர்ன் ஆஃப்னு இருக்கும். ஆஃபுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும், அதனால விட்டுடலாம். அப்படியே விட்டுட்டிங்கன்னா எல்லாமே ஆன் ஆயிரும். இப்போ நம்ம சொன்ன எல்லா ஃபீச்சருமே எனேபிள் ஆயிருச்சு. சரி, ஓகே, இதை நான் மறுபடியும் டிசேபிள் பண்ணணும், ஆஃப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேம் உங்கள் வாட்ஸ்அப்புக்குள்ளே
டாப் ரைட்டில் இருக்கக்கூடிய 3 டாட்ஸை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சேம் ப்ரைவேசிக்குள்ளே போயிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். அட்வான்ஸ்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே இருக்கிற டர்ன் ஆஃப்ங்கிறத கிளிக் பண்ணி மறுபடியும் டர்ன் ஆஃப்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆஃப் ஆகிடும். ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஹைப் பாயிண்ட்ஸும் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஓகே, டாட்டா பாய்.